ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் ஃப்ரம் லயன் ஜம்னாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறோம். இது நம்ம வீட்லேயே செய்யலாம். இப்போது பாருங்கள், பாஸ்தா நான் இப்போது பாருங்கள் 1/2 கிலோ பாஸ்தா நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். தண்ணி கொதிக்குது. முதல்ல பாஸ்தா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சாஸ் பண்ணுறது. முதல்ல இந்த தண்ணியில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போது பாஸ்தாவை போட்டுடலாம். கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்த உடனே நம்ம பாஸ்தாவை பாருங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். 5 நிமிஷம் பாஸ்தா வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. பாருங்க, இது இந்த வடிகொடையில் ஊற்றிடலாம். இந்த வடிகொடையில் பாருங்க, அவ்வளோதான். இந்த வேக வச்ச பாஸ்தாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம ஒயிட் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது பாஸ்தாவுக்கு நம்ம ஒயிட் சாஸ் பண்ணுறோம். ஒயிட் சாஸ்க்கு முதல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 50 கிராம் பட்டரு, பாருங்க, பட்டர் முதல்ல போட்டுருங்க. பட்டர் போட்டாச்சு. பட்டர் போட்டுட்டு பட்டரு நல்லா பட்டர் உருகின உடனே மைதா மாவு, ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு, பாருங்க, மைதா மாவு. இந்த வெண்ணெயில் இந்த பட்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா விஸ்கில் நல்லா போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். விஸ்கில் நல்லா கலரிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா இந்த விஸ்கில் நல்லா கலரி விடுங்க. ஸ்லோ ஃபயர் வச்சு நல்லா இதில் இந்த பட்டரில் இந்த மைதா மாவு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். மில்க்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஸ்கில் நல்லா கலக்கணும்.
கரண்டி நல்லா கைவிடாத கலக்கணும். நல்லா கைவிடாத கலக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா இப்படி பால் நல்லா கலக்கணும். இன்னொரு டம்ளர் பாலும் பாருங்க சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கரண்டி விட இந்த விஸ்கு தான் ரொம்ப நல்லா விக்ரஸாக இந்த விஸ்கில் நல்லா கலக்கணும். பாருங்க, இந்த மாதிரி விஸ்கில் நல்லா கலக்கி விடுங்க. இந்த விஸ்கில் கலக்கும்போது இந்த கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து இட்டாலியன் ஸ்டைலில் வந்து இந்த சாஸ் பண்ணுறதுன்னா இதில் ஒரு வெங்காயம் உரித்து அதில் லவங்கம் அதில் சொருவி இதில் போட்டுடுவாங்க. போட்டுட்டா கொஞ்சம் ஒயிட் ஒயின் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஸ்டைல்லையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், பண்ணலைன்னாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம விஸ்கில் நல்லா கலக்கிறோம் பாருங்கள். அப்புறம் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு பால் மிக்ஸ் பண்ணுறோம். கரெக்டாக நம்ம இப்போ 1/2 கிலோ நூடுல்ஸ் இது பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் இதில் சாஸ்க்கு எடுத்துட்டேன். இது கலக்கிட்டு நல்லா ஒரு வலையில் வடிகட்டிடணும். இப்போது நம்ம வந்து பாஸ்தா ஒயிட் சாஸ் பண்ணிட்டோம். ஒயிட் சாஸ் வந்து பாருங்க, ஒயிட் சாஸு செஞ்சுட்டு இப்போது கடாய் வச்சு பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் கடாயில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆலிவ் ஆயிலும் போட்டுக்கலாம். எதுனாலும் நம்ம ஆர்டினரி ஆயிலும் போடலாம், எதுனாலும் போடலாம். இப்போது இதில் இந்த பட்டரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போடணும், ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. பாருங்கள், கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், ரெட்டு,
க்ரீனு 3 பீன்ஸு. இதில் வந்து அவங்கவுங்க விருப்பம் பொறுத்து என்ன வேணாலும் காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி போடலாம், அப்புறம் குடமிளகா போடலாம், இது மஷ்ரூம் போடலாம், அப்புறம் கார்ன் போடலாம். யார் யாருக்கு என்ன விருப்பமோ அது போட்டு செய்யலாம். இது பேசிக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இப்போது இதில் சீசனிங் ஆரிகானா இது இருக்குது. சீசனிங்கு பாருங்க பாட்டிலில் கடையில் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த பாஸ்தா ஃப்ளேவரு நல்லாயிருக்கும். சில்லி ஃப்ளாக்ஸ் சில்லி ஃப்ளாக்ஸ் வேணும்னா போடுங்க காரத்துக்கு, வேணான்னாலும் சும்மா ஒரு துளிந்து ஒரு சிட்டிகை சும்மா பாருங்க கொஞ்சோண்டு ஒரு இது அவ்வளோதான். சில்லி ஃப்ளாக்ஸும் போடலாம், உங்களுக்கு வேணும்னா போடலாம். நான் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் போடல, சும்மா ஒரு பிஞ்சு மிளகா காஷ்மீரி சில்லி போட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம செஞ்ச இந்த ஒயிட் சாஸ் வந்து கொஞ்சம் ஆறி இருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெப்பர், சுட சுட பெப்பர் போட்டால் நல்லா இருக்காது, பால் திரிஞ்சிடும். கொஞ்சம் ஆறின வாட்டி கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் போடுங்க. பெப்பரு சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் பாருங்க கொஞ்சமாக போட்டுங்க, அவ்வளோதான். நம்ம சாஸ் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சாஸு இது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம மறுபடியும் இந்த காயெல்லாம் வதக்கி இருக்கோம் இல்லையா, அதில் இப்போ சாஸ் ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி பாருங்க பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பாஸ்தா வந்து இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் நான் ஆலிவ் ஆயில் ஊற்றி அது நான் இது பண்ணேன். இதில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பாருங்க ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. நமக்கு கொத்தமல்லி கறிவேப்பிலை எதுவுமே வேண்டாம். நம்ம அந்த இது ஹர்பு போடுறோம் இல்லைங்களா, அதுவே போதும். அந்த மிக்ஸ்டு ஹர்புன்னு விற்கிது கடையில் சூப்பர் மார்க்கெட்டில். அந்த மிக்ஸ்டு ஹர்பில் அதில் ஓரிகானோ அப்புறம் தில்லு எல்லாமே கலந்து இருக்கும், அது போட்டாலுமே போதும். வேறு எதுவும் போட வேணாம்.
உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மேத்தி பவுடர் இருந்தால் போடுங்க, கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா அதுலேயே ஆட் ஆகிருக்கும் எல்லாமே, அதனால தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போது நம்ம இந்த சாஸை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் மீத்தி வைங்க, அப்புறமா ஆட் பண்ணலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ தேவையான சால்ட்டு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி டேஸ்ட். ஓகே பாருங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான். இப்போ சும்மா ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, பாஸ்தாவை பாருங்க, இப்போ பாஸ்தா பாருங்க, இது நம்ம உதிரி உதிரியாக அப்படியே தனித்தனியாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாஸ்தா எவ்வளோ சூப்பராக ஸ்டார் ஹோட்டல் பாஸ்தா மாதிரி வந்துருக்கு பாருங்க. நம்ம இதுக்காக எதுக்கு ஹோட்டலுக்கெல்லாம் போனோம், நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சே பாருங்க பாஸ்தா சூப்பராக பண்ணிட்டோம். இப்போ இதை கலரிட்டு இப்போ நம்ம சாஸ் வந்து ஒயிட் சாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். செஞ்ச பாஸ்தா எவ்வளோ நல்லா வந்திருக்கு அடியில். இப்போது இதில் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் சீஸ் கொஞ்சம் திருவி போட்டால் சூப்பராக இருக்கும். மசாலா சீஸு பாருங்கள், திருவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் பாஸ்தா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சீஸு பாருங்கள், இந்த சீஸு இந்த இது எல்லாம் போட்டது எல்லாமே இவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். லயன் ஜம்னாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.